ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த டூல் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 4 hours ப்ளஸ் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் இட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் லைக் 4 hour, 8, 12 டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி டைம் ஃப்ரேம். ஸோ ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிமிலர் டு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இது யூஸ் பண்ணுறது. ஸோ யூ ஆல்வேஸ் புல் இட் ஃப்ரம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த சென்ஸ் அது ஒரு ரீசனபிள் புல் பேக் இருந்தால் மட்டுமே அது ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் அஸ் சும்மா ஒரு நார்மல் புல் பேக்கில் லைக் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு ரீசனபிள் புல் பேக் இருக்கணும் அப்படின்னா தான் அதை நீங்கள் ஹைனே செட் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷ்லேயே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி பார்த்தாலும் இதை நீங்கள் மேஜர் ஸ்விங்காக இங்கே புல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது மேஜர் பிரேக். ஸோ இது இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஒரு ஸ்விங் பிரேக் இல்லாமல் ஒரு நார்மல் ஐபாஸ். ஸோ இன்டர்னல் 4 hour ஐபாஸ்னு சொல்லலாம். ஸோ இதோட லோவஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோன் 2 இங்கே தான் பிரேக் ஆகுது. ஸோ இதோட லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது தான். அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கு. ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் டு ஹையஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டும் மைனர் புல் பேக்ஸ். இன்னும் பெரிய இதை பிரேக் பண்ணால் மட்டுமே இது ஒரு மேஜர் பிரேக்குன்னு சொல்லலாம். ஸோ டில் தென் இட்ஸ் வெரி புல்லிஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்னது என்னென்னா லைக் 4 hour ப்ளஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபிபனாச்சி ரெசிஸ்டன்ஸ் ஃபேன். ஸோ லெஃப்ட் சைட் பேனலில் ட்ரேடிங் வியூவில் நான் ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைட் பேனலில் ஃபிப் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் உன்னால் பார்க்க முடியும். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து புல் பண்ணணும் அண்ட் டு அ ரீசனலி ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு நல்ல மூவ் அண்ட் ஒரு நல்ல மூவ் இது மட்டும். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இதை பிரேக் பண்ணால் மட்டுமே புல் பண்ணுங்கள், இல்லாட்டி யூஸ் இல்லை உங்களுக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். ஸோ ஆல்வேஸ் நான் கஸ்டம் செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 382 ஃபிபனாச்சி நம்பர்ஸ் தான், நத்திங் மச் ஆக்சுவலி. ஸோ ஹையஸ்ட் பாயிண்டில் புல் பண்ணுறீங்க அண்ட் இதை நீங்கள் கான்ஃபிடன்ஸாக யூஸ் பண்ணணும். வெறும் ரேண்டமாக இதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ட்ரேட்ஸுமே ஃபெயில் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு லைக் இதோட ஏதாச்சும் பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் விவாப் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனாச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபிபனாச்சி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஃபிபனாச்சி ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட். இது ரெண்டுமே இது ஆக்சுவலி லீடிங் டூல்ஸ், உங்களுக்கு லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற டூல்ஸ். ஸோ இங்கே 0.5 ஃபிப்பும் லைக் 0.618 ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேனும் உங்களுக்கு இங்கே நல்ல சப்போர்ட். பேர் இட் அலாங் வித் ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர்டு விவாப் நீங்கள் இங்கே புல் பண்ணலாம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ நோ யூஸ். அதில் வேறு என்ன கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நம்ம ஆங்கர்டு வால்யூம் கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பிரேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லோவிலிருந்து நான் இந்த ஹை மட்டும், ஏன்னா இந்த டைமில் ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இது மட்டும் புல் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ வால்யூம் நோட். ஸோ 3 கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லோ வால்யூம் நோட் ரொம்ப 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 பவர்ஃபுல். ஸோ இங்கேருந்து இது மட்டும் நீங்கள் இந்த என்டையர் ஜோன் உங்களுக்கு பவர்ஃபுல். ஸோ 3 கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் வுட் ஹவ் பீன்
வெரி நைஸ் ட்ரேட். சாதா 3 டூல், லார்ஜர் டைம் ஃப்ரேம், நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமே போக வேண்டியதில்லை. அண்ட் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். நான் உங்களுக்கு நார்மலாக ஓகே ப்ரைஸ் ரீப்ளே பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. நான் இது ஒரு ரேண்டம் சார்ட். ஸோ மேபி இந்த லோவிலேருந்து எடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ யூஸிங் ரீப்ளே டூல் பார் ரீப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ப்ரைஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். ஜஸ்ட் பிகாஸ் இது ஒரு ரீசனபிளி நல்ல மூவ். அண்ட் ஸ்டில் லைக் நமக்கு இப்போ புல்லிஷாக தான் இருக்குது. பிகாஸ் இதை பிரேக் பண்ணால் மட்டுமே இதுதான் உங்களுக்கு ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ராங். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இது பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைக் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் திஸ் டு திஸ் இது வந்து வீக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ வீக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இது இன்டர்னல் ஹை, இன்டர்னல் வீக். ஓகே, ஸோ இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தெரியும் இப்போ ப்ரைஸ் மூவ் ஆகுது, இங்கே நமக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன் புல் பண்ணுறோம். லோவஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஏர்லியர் நம்ம இது மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் பிகாஸ் புல் பேக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 382 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனில். ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்த மட்டும், ஃபிப் வேல்யூஸை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அண்ட் 382 அது ஸ்டாப் ஆகுது அப்படின்னா 100% அது ஒரு ஸ்ட்ராங் மூவ். அந்த ட்ரெண்ட் இன்னும் சஸ்டெயின் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ இங்கே புல் பண்ணி நம்ம இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டுன்னு எடுக்கிறோம். ஸோ ப்ரைஸ் கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் அட்ஜஸ்டட், கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லோவஸ்ட் பாயிண்ட் கிடைக்கிற மட்டும் நம்ம வந்து அதை மூவ் பண்ணிட்டே வருவோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ இதுதான் இப்போதைக்கு லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும். 0.382 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன ரியாக்ஷன். அண்ட் ரியாக்ஷன் நடந்து பிரேக். நவ் சப்போர்ட்டாக நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் இட், நவ் 618 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுதுங்க. பிரேக்கிங் இட், சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் இப்போ, ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, நைஸ். அகெயின் சப்போர்ட். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைக் டச் அண்ட் ரியாக்ட். திஸ் ஷோஸ் அதோட ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே முக்கியம். நமக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது தான் ஒரு லெவல், ஈவன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். என்ன பாயிண்ட், என்ன உங்களுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் அதிலிருந்து ரியாக்ஷன், ஈவன் இஎம்ஐஸ் எடுத்துக்கோங்க. இஎம்ஐஸில் டச் அண்ட் ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அதோட சப்போர்ட் என்ன ஆர் லைக் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு. எல்லா டூல்ஸுமே லைக் ட்ரேடிங் பொறுத்த மட்டும் எல்லா டூல்ஸுமே அப்படி தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நெவர் யூஸ் இட் அலோன். லைக் இந்த டூல் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எல்லா ட்ரேடுமே ஃபெயில் ஆகி தான் போகும். ஆல்வேஸ் யூஸ் இட் வித் கான்ஃபிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புல் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ ப்ரைஸ் இது மட்டும்தான் ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த ஜோன் டு ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் யூஸ் பண்ணுறேன் லோவஸ்ட் பாயிண்ட்டுன்ட்டு. ஸோ லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோ வால்யூம் ஜோன், நான் ஹை வால்யூம் ஜோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஹை நோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், லோ வால்யூம் ஜோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து ஒரு ஹை டேர்னிங் பாயிண்ட். அது நல்ல ரிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் ஆங்கர்ட் வால்யூமும் வால்யூம் விவாப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இது ஒரு ஃபிபனாச்சி புல். ஸோ இந்த ஜோன் டு இந்த ஜோன் மட்டும் நம்ம புல் பண்ணி பார்ப்போம். லவ்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இந்த இடத்துல ஆங்கர்டு வால்யூம் உங்களுக்கு ஒரு நல்ல லைக் ரெசிஸ்டன்ஸாக இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இட் ப்ரோக். இப்போ உங்களுக்கு 2 கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒன்று பிஓசி இருக்குது, செகண்டு ஆங்கர்டு வால்யூம் இருக்குது, தேர்டு வந்து ஃபிபனாச்சி ரெசிஸ்டன்ஸ். 3 கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ 3 கான்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்சோ நீங்கள் வந்து ஃபிப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் டு தி ஹையஸ்ட் பாயிண்ட், லைக் இங்கே பெரிய சப்போர்ட் கிடையாது ஃபிபனாச்சி டூலில். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் இட். அண்ட் அடுத்தது 786 கிளைம் பண்ணியிருக்கு, 832 லைன் கிளைம் பண்ணியிருக்கு. இங்கே பிஓசி சப்போர்ட்டாக இருக்குது, பிஓசி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த சயன் கலர் வந்து பிஓசி வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ. ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் ஹோல்ட் ஆகிருக்கு. அந்த வீக் ஹை வந்து பிரேக் ஆகணும், நமக்கு இதுதான் இப்போதைக்கு இருக்க டார்கெட். பிஓசி லைட்டாக பிரேக் பண்ணுது. ஆல்வேஸ் 4 hour டைமில் நம்ம எந்த ட்ரேட்ஸும் வந்து ஐ மீன் எடுக்க மாட்டோம். லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஆல்வேஸ் ரெக்வயர்ட், இல்லாட்டி நிறையா அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணிவிடுவீங்க. ஸோ யா, அகெயின் பிஓசி ரீக்ளைம், பிஓசி பிரேக், டச். இங்கே பாருங்கள் எங்கே டச் ஆகிருக்குன்ட்டு. ஆங்கர்டு வால்யூம் விவேப் இங்கே நம்ம புல் பண்ணியிருக்கோம், ஹையஸ்ட் பாயிண்டில் புல் பண்ணோம். எங்கே டச் பாருங்கள், 2 கான்ஃப்ளூயன்ஸ். இதுக்கு தான் நான் சொன்னேன், மினிமம் 2 கான்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லாட்டி ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த பீட் லைக் எனி பேர், லைக் எனி ஸ்டாக், எனி இண்டிசஸ் ஆர் லைக் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கனாலும் கான்ஃப்ளூயன்ஸ் இஸ் த கீ. அது இல்லாட்டி எடுக்கவே எடுக்காதீங்க ட்ரேடை. ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஸோ வீக் இன்டர்னல் ஹை பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ யூஸ் ஸ்பீட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேன். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் டு ரீசனபிளி ஹையஸ்ட் பாயிண்ட், அதில் புல் பேக் நடந்திருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சும்மா நீங்கள் ரேண்டமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக வந்து இந்த ஹை டு இந்த ஹை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஒரு யூஸ் இல்லை. மேபி ரியாக்ஷன் வரலாம், பட் இட் இஸ் நாட் ஆஃப் பிக் யூஸ். ஸோ எல்லா இடத்துலையும் புல் பண்ணாதீங்க. ஒரு ரீசனபிளி குட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஹை டு அந்த லோ அப்படிங்கிற பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 382 வந்து வில் ஆக்ட் அஸ் வெரி ஸ்ட்ராங் ஐ மீன் சப்போர்ட். வென் ஒரு ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது 382 ஹோல்ட் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னா, இட் இஸ் இண்டிகேட்டிங் தட் ப்ரைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் மூவ் இன்னும் ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. பையர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹையஸ்ட் பாயிண்ட் இங்கே, ஏன்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ரீசனபிளி ஹையஸ்ட் பாயிண்ட், the highest point and to the lowest point. So you can see first 382 light reaction broke, acted as again 0.5 resistance act ஆயிருக்கு, came back again broke 618 straight shoot பண்ணிடுச்சு, again acted as a resistance 618 மேலே போகுது 786 resistance கீழே வருது, மார்ஜினபிளி லைட் மூவ். ஸோ இங்கே வேறு என்ன கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ ஆங்கர் வியூஅப், இந்த இடத்துல ஆங்கர் வியூஅப் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மூவ் சஸ்டெயின் ஆகும்னு தெரிஞ்சால் ஆங்கர்ட் வியூஅப் கிளைம் ஆனோன்னு நான் ட்ரேட் எடுப்பேன். அதே மாதிரி தான் 782 பிரேக் ஆகிருக்கு, ஆக்டட் அஸ் இந்த ஜோன் என்டையர் ஜோன் உங்களுக்கு ஆக்டட் அஸ் சப்போர்ட். ஸோ மிக்ஸ் ஆஃப் லைக் எவ்ரி திங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் லைக் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதேமாரி உங்கள் ட்ரேட் வின்ஸும் ஸ்ட்ரைக் ரேட்டும் வின் ரேட்டும் லைக் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் டூலாக யூஸ் பண்ணுங்கள். நாட் லைக் இப்போ நீங்கள் எஸ்எம்சி ட்ரேடிங் பண்ணுறீங்களோ இல்லை ஐசிடி எனிதிங் லைக்
இந்த டூல் வந்து மேஜர் டைம் ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அந்த டைம் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதர் தென் தட் ஃபிபனாச்சி, நார்மல் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ இங்கே நம்ம ஃபிபனாச்சி கூட புல் பண்ணலாம். இது ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 ரெசிஸ்டன்ஸ். அதேமாரி 382 ஹோல்ட் ஆகுது. அகெயின் ஆங்கர்டு விவேப் அண்ட் 382 சப்போர்ட். எல்லாமே ப்ரைஸ் பொறுத்த மட்டும் ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி தான் நிறையா விஷயம் நடக்கும் மார்க்கெட்டில். அண்ட் இதெல்லாமே லீடிங் டூல்ஸ். ஸோ செம யூஸ். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட். லெட்ஸ் see, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆர் லைக் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.